ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிங் கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு ஹிந்தி ரொமான்டிக் ட்ராமாவாக 2 புதுமுகங்களை வச்சு படமாக எடுத்து கடைசியாக 2-3 நாள்லேயே 100 கோடி வசூலா. என்னங்க சொல்கிறீங்க, இது என்ன அடுத்த மஞ்சுமல் பாய்ஸா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு தேட்டரில் போய் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு படமாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்க சையாரா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் கதாநாயகன் ஒரு பேண்டு, அதில் ஒரு சிங்கராக இருக்கிறாப்புல. தன்னையும் சரி தன்னுடைய பேண்டையும் சரி உலக ஃபேமஸ் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய லட்சியமே. இதில் கதாநாயகி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, இந்த கவிதைகள் பாடல்கள் இதெல்லாம் அழகாக எழுதக்கூடிய ஒரு பொண்ணு. கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரு ஆல்பத்துக்காக கொலா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியாக இவங்களே கொலாபாயிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப்பில் இவங்களே எதிர்பார்க்காம அரங்கேறுற ஒரு சில சம்பவங்கள், இதன் விளைவாக கடைசியாக இவங்களுடைய காதல் கைகூடிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சங்கல்ப் சாதனா, ரோஹன் சங்கர் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து எழுதி ஆஷிகி 2 மாதிரி படங்களை கொடுத்த மோஹித் சூரி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. என்னதான் லூஸ்லி பேஸ்டு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லைங்க நாங்களே ரூம் போட்டு தான் யோசித்து எழுதணும் அப்படின்னு டீம் பிடிவாதம் பண்ணாலும் சரி, இந்த படம் 2004 ஒரு சவுத் கொரியன் ரொமான்டிக் ட்ராமாவாக வெளியான அ மொமெண்ட் டு ரிமெம்பர் படத்துடைய ரிப் ஆஃப் மாதிரி தான் இருக்குது. அந்த படத்தில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான காட்சி அமைப்புகளே அப்பட்டமாக அப்படியே தான் வைக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில். அந்த அளவுக்கு 2 படத்துக்கும் நிறைய ரெசம்பிளன்ஸ் இருக்குது. என்ன ஹீரோவுடைய ப்ரொஃபஷன் என்ன, ஹீரோயின் யார், அப்படி இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்க அப்படியே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அவ்வளோதானே தவிர பல காட்சிகளே அப்படியே தான் உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. மொமெண்ட் டு ரிமெம்பர் அட்டகாசமான அற்புதமான ஒரு படம். கிட்டத்தட்ட நம்ம அந்த படம் விமர்சனம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. நம்ம விமர்சனத்தை பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா படத்தையும் கண்டிப்பாக பாருங்கள். இதை விட அது செம்மையான ஒரு படம். டைம் கிடைச்சதுன்னா அதையும் பாருங்கள். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அஹான் பாண்டே, அனித் பட்டா அப்படின்னு கதாநாயகன் கதாநாயகி 2 பேரும் பெரிய ஸ்க்ரீனில் இதான் உங்களுக்கு முதல் படம். 2 பேரும் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் 2 பேருக்கிட்டையும் இருந்து. குறிப்பாக அந்த கோலி வேர்ல்டு கப் ஃபைனலு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் லாஸ்ட் பால் 6 அப்படிங்கிற அந்த ஒரு சீக்வன்ஸை திருப்பி கதாநாயகிட்ட கதாநாயகன் செஞ்சு காமிக்கக்கூடிய அந்த எமோஷனல் சீக்வன்ஸை கதாநாயகன் ஹேண்டில் பண்ண விதமாகட்டும், டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸு, பட் அதுக்குள்ளே எந்த அளவுக்கு கேபிட்டலைஸ் பண்ண முடியும் அந்த சீனை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஸ்கோர் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய பலம். குறிப்பாக இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் சீன்ஸு, அதுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆன கெமிஸ்ட்ரி தான் அந்த அளவுக்கு ரசிகர்களை இந்த படம் பார்க்குறதுக்கு ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்க 2 பேர்த்துக்கும் இடையிலான அந்த ஃபஸ்ட்டு கிஸ் இருக்குது பாருங்கள், அந்த சீனு, அது ஸ்டேஜிங் பண்ணப்பட்ட விதமாகட்டும், அந்த காட்சி இவங்க கன்சீவ் பண்ண விதமாகட்டும், அந்த காட்சி ஒரு கவிதை. ஆக்சுவலி அது அடுத்த சீனே ஒரு மிகப்பெரிய சீன் வச்சுக்கோங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் அந்த முதல் சீன், அந்த ஃபஸ்ட்டு கிஸ் அவ்வளோ அழகாக கன்சீவ் பண்ணியிருந்தது இந்த டீமை. விகாஸ் சிவராமுடைய சினிமோட்டோகிராஃபி செம்ம ரிச் அண்ட் அப்பீலிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமாக செலவு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற அளவுக்கு விஷுவலி அப்பீலிங்காக பயங்கரமாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் குறிப்பாக கதாநாயகிக்கு அவர் வச்ச ஒரு க்ளோஸ்அப்புமே அது அவ்வளோ அழகு. கதாநாயகி முதல்ல அழகு, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அவர் வச்ச ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக இருக்குது ஹீரோயினுக்கு குறிப்பாக. அதே நேரத்தில் ஜான் ஸ்டீவர்ட் எடூரி அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய உயிர்ப்பு. அது ரொமான்டிக் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அட்டகாசம் பண்ணியிருக்காப்புல. வேறு லெவலுக்கு அந்த காட்சி எலிவேட் பண்ணிட்டு போயிருக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். படத்தில் எக்கச்சக்கமான மியூசிக் டைரக்டர்ஸு. இன்ஃபேக்ட் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இது ரொமான்டிக் ட்ராமா அப்படிங்கிறத விட ஒரு மியூசிக்கல் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். சீனுக்கு சீனு பாட்டு தான். ஆனால் எல்லா பாட்டுகளுமே மெலடியாக உட்கார வைக்கப்பட்டதுனாலேயே பெருசாக நமக்கு உறுத்தலை. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த சையாரா சாங்கு நல்ல ஒரு ஃபீல் குட் சாங். அது நல்லா இருந்தது அந்த கம்போசிஷனு. அதே மாதிரி இந்த படத்தில் காட்சிகளாக கூட ஹீரோ ஹீரோயினுக்கான அந்த ஃபஸ்ட்டு கிஸ்னு ஒரு சீன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த காட்சி ஆகட்டும், நான் உன்னை மட்டும்தான் அந்த உலகத்திலே அதிகமாக நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் அப்படின்னு சொல்லி கதாநாயகன்கிட்ட ஒரு வசனத்தை அப்படியே மனசுலேருந்து கொட்டிட்டு கடைசியாக வேற ஒரு பேரை சொல்கிற அந்த சீனில், அந்த சீனை அவங்க புல் ஆஃப் பண்ண விதமாகட்டும், கதாநாயகியுடைய அம்மா ஹீரோயினுக்கு மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கும் சேர்த்து ஊட்டி விடுற அந்த ஒரு காட்சி ஆகட்டும்னு செம்மையான அட்டகாசமாக இருக்குல்லங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் இந்த படத்தில் இருக்கத்தான் செய்யுது. இப்படி எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த படத்தில் பிரச்சனையே கிடையாதா, இதுதான் ஆகா ஓகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இன்பிட்வீனில் டெஃபினட்டாக இந்த படம் டல் அடிக்குது. கொஞ்சம் ஜவ்வாக இழுத்துட்டாங்க. இது இவ்வளோ தூரம் இழுத்துருக்கவே தேவை கிடையாது. ஒன்றும் சுவாரஸ்யமாக எழுதியிருக்கணும், இல்லை கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கணும். ஏன் வளவள குளவெல்லாம் நடுவில் உட்காந்து படம் லாகிங் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வரத்தான் செய்யுது. அதே நேரத்தில் கதாநாயகன் எப்பயுமே ரொம்ப கோவக்காரர் தான். அவருடைய கதாபாத்திர வடிவமைப்பே அப்படி தான். ஆனாலும் எப்பா நீ உங்ககிட்ட என்கிட்ட நமக்குள்ளே காட்டிக்கிறதுங்கிறதெல்லாம் வேறு.
உன்னை நம்பி ஒருத்தன் கோடியில் போட்டு லைவ் இன் கான்சர்ட்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணா படத்திலே அப்படி 5-6 சீன் இருக்குது. இதிலேயே ஒரு 1-2க்கு தான் அவர் போவாப்ல, மீதிக்கெல்லாம் அவர் போக மாட்டார். ஒன்னொன்றுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கும். ஆனாலும் அந்த ஆர்கனைசர் நம்ம கதாநாயகனே தான் பிடிச்சி தொங்குவாப்புல. என்னங்க அதெல்லாம் லாஜிக்கு? யாராக இருந்தாலும் இவ்வளவு அதுப்பா நீ தெரிஞ்சுன்னா உன்னை வச்சு தான் பண்ணணும், ஏன் உன்னை விட்டா வேறு சிங்கரே கிடையாதா இந்த உலகத்தில் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஏதோ எழுதணுங்கிறதுக்காக நீங்களே எழுதிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலு அந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது. இதெல்லாம் தாண்டி கதாநாயகனுக்கும் அப்பாவுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்பு, அவங்க அப்பா ஒரு ஆல்கஹாலிக்கு, இதெல்லாம் இந்த கதைக்கு தேவையே இல்லைங்க. இதெல்லாம் இதுக்கு தேவையில்லாமல் உள்ளே விட்டு இலவச இனப்பா சேர்த்து வச்சுருக்கீங்க, இதெல்லாம் தேவையில்லாமல் இதுதான் டைமை கன்சியூம் பண்ணி வச்சு எக்கச்சக்கமாக அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா அந்த காட்சிகளுக்கும் இந்த படத்துடைய கோர் ஸ்டோரிக்கும் பெருசாக சம்மந்தமெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி தூக்கி போயிட்டே இருந்திருக்கலாம் இவங்க. இப்படி ஒரு சில விஷயங்களும் இந்த படத்தில் அதர் சைடில் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல வாட்ச் இந்த படம். ஆனால் இப்போ மக்கள் உருட்டிக்கிட்டு இருக்க அளவுக்கு இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய ஹிட்டானா ஒரு விலைக்கு வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு. ஆனால் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி படமாக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக தேட்டரில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸு லவ்வர்ஸ் எல்லாத்தையும் கவரக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ போகணும் அப்படின்னா தாராளமாக ஒரு தடவை போய் பார்க்கலாம். கீப்பிங் ஆல் அவர் நெகட்டிவ்ஸ் இன் யோர் மைண்ட். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு அர்ஜுன் ரெட்டிக்கு டஃப் கொடுக்கணுங்கிறதுக்காகவே படம் ஃபுல்லாக லிப்லாக் தான். ஆனாலும் அர்ஜுன் ரெட்டியை பிடிக்க முடியல. அந்த படத்தில் ஒரு 70-80 லிப்லாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே. இந்த படத்தில் ஒரு 20-30 தான் இருக்குது. ஆனாலும் இந்த படத்துக்கு UA 16+ தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இத்தனை லிப்லாக்கு நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்தா உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் போகலாம். இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி கால் எடுங்க. இந்த படம் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க செட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.